ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ரிஜிட் ரோட்டார். ஓகே. ஸோ நம்ம ஏற்கனவே வந்து அப்ளிகேஷன் ஆஃப் ஸ்டார்டிங்கர் ஈக்குவேஷன் ஒரு சிஸ்டமாக பார்த்துட்டு இருந்தோம். அதாவது எக்ஸாக்ட்லி சால்வபிள் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்ட்டிகல் இன் தி 1D பாக்ஸ், அடுத்து 3D பாக்ஸ், அடுத்து சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர். இப்போ நம்ம பார்க்குறது வந்து ரிஜிட் ரோட்டார். ரிஜிட் ரோட்டார்னால் என்னென்னா, ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு டயாட்டாமிக் மாலிக்யூல் இருக்குது. ஓகே, 2 ஆட்டம் இருக்கிறது டயாட்டாமிக் மாலிக்யூல் சொல்லுவோம். ஓகே, அது என்ன ஆகுன்னா வந்து ரொட்டேட் ஆகுது. ஓகே, ஸோ அந்த ரொட்டேஷன் வந்து என்னென்னா இதனோட இன்டர்நியூக்ளியர் ஆக்சிஸ், இது வந்து இதனோட இன்டர்நியூக்ளியர் ஆக்சிஸ். இந்த ஆக்சிஸ்க்கு பர்பண்டிகுலராக வந்து லைக் இப்படி ரொட்டேட் ஆகுது. ஸோ லைக் நான் வந்து அனிமேஷனில் காட்டணும்னா இந்த ஒரு பிபிடி இருக்கு. ஸோ இதுதான் வந்து அந்த ரிஜிட் ரோட்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அந்த மாலிக்யூல் வந்து உங்களுக்கு இது ஜூம் ஆகி போகிறதுனால ஏதோ பாண்ட் டிஸ்டன்ஸ் மாறுற மாதிரி காட்டும். அது ஆக்சுவலி என்னென்னா வந்து லைக் ரொட்டேட்டிங் வைப்ரேட்டர் மாதிரி கூட நம்ம சொல்லிக்கலாம். பட் அதை நம்ம இங்கே டீல் பண்ணல. ஒன்லி ஜஸ்ட் மாலிக்யூல் வந்து இங்கே ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. இது வந்து அதனோட பாண்ட் லென்த்துக்கு பர்பண்டிகுலராக இருக்க ஆக்சிஸில் இது ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ அதில் வந்து என்ன பண்ணுவோம், நம்ம இந்த XYZ கோஆர்டினேட்ஸ்க்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோன்னா வந்து இந்த கார்ட்டீசியனுக்கு பதிலாக இதில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோன்னா ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸ் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். ஸோ வாட் இஸ் ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸ் நீங்கள் ஏற்கனவே வந்து ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க. இந்த XYZ வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா R, θ, Φ அப்படின்ற ஃபார்மேட்டுக்கு நம்ம கொண்டு வந்துப்போம். ஸோ இங்கே ஆர்ன்றது வந்து அந்த இதனோட அந்த பாண்ட் வெக்டர் நம்ம வச்சுக்கலாம். அந்த ஆர் வந்து இந்த இசட்டுக்கும் அந்த ஆர் வெக்டருக்கும் இருக்க இசட் ஆக்சிஸ்க்கும் இருக்கிற ஆங்கிள் தான் வந்து தீட்டா. இந்த ஆரோட ப்ரொஜெக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ப்ரொஜெக்ஷனுக்கும் எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் இருக்கிற ஆங்கிள் தான் வந்து ஃபை. ஸோ இந்த ஆர் தீட்டா ஃபை. ஸோ இதை வச்சு தான் வந்து நம்ம இந்த ரிஜிட் ரோட்டாரை வந்து பார்க்க போகிறோம். ஓகே, just keep ஸோ இப்போ இங்கே we are considering இந்த ஒரு 2 மாலிக்யூல் 2 ஆட்டம் இருக்குது. ஆட்டம் 1ஓட மாஸ் வந்து M1 அப்படின்னு வச்சுக்கிறோம். ஆட்டம் 2ஓட மாஸ் வந்து M2ன்னு வச்சுக்கிறோம். மேபி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதனோட சென்டர் ஆஃப் மாஸ் வந்து நடுவில் இருக்கும். சப்போஸ் நம்ம ஒரு HCl மாலிக்யூல் எடுத்துருக்கோம், ஹெச்சோடது வந்து சைஸ் வந்து சின்னதாக இருக்கும், சிஎலோடது பெருசாக இருக்கும். அப்போது சென்டர் ஆஃப் மாஸ் வந்து லைக் சிஎலுக்கு பக்கத்தில் தான் இருக்கும். அந்த மாதிரி ஆக மொத்தம் டயாட்டாமிக் வந்து நான் ஈவனாக இருக்கணும்னு சொல்ல, அது H2ஆக இருக்கலாம், இல்லை Cl2 இருக்கலாம், ஈவன் HClஆக கூட இருக்கலாம். இப்போ அன்ஈவனாக மீன் மாசஸ் இருக்கிறதுக்கு சென்டர் ஆஃப் மாஸ் வந்து சம்வேர் நியர் த M2 கிட்ட இருக்கும். அப்போது இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கு இல்லையா, சென்டர் ஆஃப் கிராவிட்டியிலேருந்து இந்த M1க்கான டிஸ்டன்ஸ் வந்து R1, இந்த M2க்கான டிஸ்டன்ஸ் வந்து R2. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா R = R1 + R2ன்றது அந்த பாண்டோட டிஸ்டன்ஸ். லைக் இந்த ஆட்டத்துக்கும் இந்த ஆட்டத்துக்கும் இருக்க பாண்ட் டிஸ்டன்ஸ்ன்னு சொல்ல, இல்லை பாண்ட் லென்த்துன்னு சொல்லிக்கலாம். ஓகே, இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கு இல்லையா, அந்த கிராவிட்டியில் வந்து இந்த மூமெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல். அதாவது M1 R1 = M2 R2. அதாவது இதனோட மாஸையும் இதனோட டிஸ்டன்ஸையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு இதனோட மாஸையும் இதனோட டிஸ்டன்ஸ் மல்டிப்ளை பண்ணி இந்த பாயிண்டில் வந்து 2 ஈக்குவலாக இருக்கும். ஓகே, தென் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இந்த மாலிக்யூலுக்கு, இது ஒரு டயாட்டாமிக் மாலிக்யூல் இல்லையா, அப்போ 2 ஆட்டம் இருக்குது. 2 ஆட்டத்துக்கான மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நம்ம ஆட் பண்ணுறோம். ஜென்ரல் ஃபார்மில் வந்து என்னென்னா I = σ/mi/ri². இங்கே 2 ஆட்டம் இருக்கிறதுனால ஸோ 1 and 2 நம்ம 2 டைம்ஸ் போட போகிறோம். ஸோ M1R1² + M2R2². ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம், M1R1 × M2R2R2. ஓகே, ஸோ நம்ம ஏற்கனவே வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து என்னென்னு ஈக்குவேட் பண்ணியிருக்கோம், M1R1 = M2R2. ஸோ இங்கே வந்து இந்த M1R1க்கு பதிலாக M2R2ன்னு போட போகிறோம். இந்த M2R2க்கு பதிலாக M1R1 அப்படின்னு சொல்லிட்டு போட போகிறோம். ஸோ அப்படி இது பண்ணுறப்ப நமக்கு வந்து இந்த R1 and R2 வந்து காமனாக இருக்குது. தென் M1 M2 வந்து நம்ம இதை ப்ராக்கெட்டில் போட்டு போடுறோம். இப்போ I = M1 + M2 × R1 × R2 அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் R = இந்த வேல்யூ நமக்கு தெரியும்.
தென் அட் பாயிண்ட் ஆஃப் கிராவிட்டியில் வந்து சின்ற பாயிண்டில் m1 r1 = m2 r2 r2க்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம் r மைனஸ் r1 எழுதலாம். ஏன்னா இங்கே வந்து r1 + r2 r is equal to r1 + r2 இருக்குது. எனக்கு வந்து இப்போ சம்திங் லைக் r2 வேணும்னா என்ன பண்ணுவோம், rலேருந்து r1 இது பண்ணலாம். அப்போ r2க்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன், இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். தென் அப்படி பண்ணுறப்ப வந்து நமக்கு என்ன ரீஅரேஞ்ச் இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து ஆகுதுன்னா, இந்த ஈக்குவேஷன் இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி r1 is equal to m2 into r plus m1 plus m2, r2 is equal to m1 r plus m1 plus m2ன்னு வந்து வருது. ஃபைனலாக இந்த மாதிரி ஈக்குவேஷன் வந்து இதை காமனாக வெளியில் இருக்கிறப்ப வந்து இதை வந்து நம்ம ரெடியூஸ்டு மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெடியூஸ்டு மாஸ்னா மியூ வந்து m1 m2 by m1 plus m2 இதான் வந்து ரெடியூஸ்டு மாஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ரெண்டு ஆட்டம் டயாட்டம் இருந்தால் சிங்கிள் மாஸ் போடுறதுக்கு பதிலாக ரெடியூஸ்டு மாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ஈக்குவல் டு μr² அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நமக்கு வந்து நார்மல் ஒரு ஆட்டம்னா வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம், ஆங்குலர் மொமெண்டம் வந்து I × ஒமேகா அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஐன்றது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ஒமேகான்றது ஆங்குலர் வெலாசிட்டி. ஏன்னா வந்து இப்போ லீனியர் மொமெண்டம்னா இப்படி ட்ராவல் ஆகும், இது ஆங்குலர் மொமெண்டம்னா இப்படி சுற்றுறதுனால இந்த மாலிகுல் வந்து இப்படி சுற்றிட்டு இருக்கு இல்லையா, அப்போது ஆர் வெக்டர் இங்கே போகிறப்ப வந்து L = mvr அப்படின்னு அதாவது r cross p அப்படின்னு சொல்லுவோம். அதான் mvr, அதை வந்து நம்ம I ஒமேகான்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ ஐன்றது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ அப்போ கைனெட்டிக் எனர்ஜி ஃபார் அ ரொட்டேட்டிங் மாலிகுலுக்கு வந்து ½ I ஒமேகா². ஓகே, இங்கே எப்படி ½mv² நம்ம நார்மல் மூமெண்டத்துக்கு சொல்லுவோம். அப்போது ரிஜிட் ரோட்டாக இருக்க ரொட்டேட்டிங் மாலிக்யூலுக்கு நம்ம கைனெட்டிக் எனர்ஜி வந்து ½ I ஒமேகா². ஓகே, ஸோ அப்போ எம்முக்கு பதிலாக நம்ம வந்து I போட போகிறோம், v²க்கு பதிலாக ஒமேகா². அதாவது இது வந்து நமக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, எம் வந்து ரீப்ளேஸ் வித் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, நார்மல் வெலாசிட்டி இஸ் ரீப்ளேஸ் வித் ஆங்குலர் வெலாசிட்டி. அகெயின் நமக்கு L² வந்து என்னன்னு தெரியும், ஏற்கனவே L = I ஒமேகா² படிச்சிருக்கோம். இப்போ I² ஒமேகா² by 2I போடுறப்ப ½ I ஒமேகா² வருது. இல்லைனா இந்த L² 2Iன்னு சொல்லலாம், L² by 2Iன்னு சொல்லலாம், இல்லைனா ½ I ஒமேகா²ன்னு சொல்லலாம். ஆல்ரெடி நமக்கு வந்து L வந்து என்னன்னு தெரியும்னா √J × J+1. இந்த ஜேன்றது என்னென்னா வந்து ரொட்டேஷ்னல் குவாண்டம் நம்பர் இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் படிக்கிறப்ப. இப்போ இதுக்கு L² எடுக்கிறப்ப இந்த ரூட் கேன்சல் ஆகிட்டு இந்த H வந்து ஸ்கொயர் ஆகும், J × J+1க்கு ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, ஆல்ரெடி வந்து எனர்ஜி வந்து என்னன்னு சொல்லியிருக்கோம், இது வந்து இந்த மாலிகுல் ரொட்டேட் ஆகுறதுனால நமக்கு டோட்டல் எனர்ஜி வந்து என்னது, கைனெட்டிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி. இந்த மாலிகுல் ரொட்டேட் ஆகுறதுனால நம்ம என்ன ஆகும், பொட்டென்ஷியல் எனர்ஜி 0ன்னு எடுப்போம், அது ஒன்லி கைனெட்டிக் எனர்ஜி தான். கைனெட்டிக் எனர்ஜி வந்து என்னது L² by 2I மட்டும்தான் இருக்கும். இப்போது நம்ம ஹாமில்டோனியன் இது, அப்போ இதை சால்வ் பண்ணுறப்ப ஒன்லி L² 2A × psi மட்டும்தான் இது மேலே ஆப்ரேட் ஆகும். ஸோ ஆக்சுவலி இந்த சால்வ் பண்ணுறது நான் பின்னாடி காட்டுறேன். ஸோ ஜஸ்ட் L² by 2I, அது நம்ம இது ஏற்கனவே இந்த J × J+1 எப்படி வருதுன்னு அதையும் பின்னாடி சொல்கிறேன். ஸோ L² by 2I, L²க்கு பதிலாக J × J+1 H² இல்லைனா H²ன்னு சொல்லி போடலாம். H²னா என்னது, H² வந்து H by 2π. அப்போ H²னா H², இந்த 2π ஸ்கொயர் பண்ணால் H² by 4π² வரும். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் H² by 8π²I J × J+1. இதுதான் I = hν, H² by 8π²I J × J+1. இங்கே ஈக்கு hν பதிலாக hcν போட்டு இந்த hcயை வந்து நான் இந்த பக்கம் கொண்டு போகிறேன். இப்போ கொண்டு போகிறப்ப வந்து h² by 8π²I × hc, ஹெச்சும் இந்த h² கேன்சல் ஆகிட்டு ஒரு h மட்டும் மேலே நிற்கும். இப்போ h by 8π²I J × J+1. இந்த மொத்தத்துக்கும் சேர்த்து இதுக்கு ஒரு பின்னு போடுவோம். இந்த பியோட பேர் என்ன, ரொட்டேஷ்னல் கான்ஸ்டன்ட், B J × J+1. இதுதான் வந்து சால்வ் பண்ண ஷ்ராடிங்கர் ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டர் இன்வெர்ஸ். இதே ஜூல்ஸ்லனா h² by 8π²I J × J+1. நமக்கு இந்த நியூ பாரில் வேணும் அப்படின்றதுனால வந்து இது h by 8π²IC அப்படின்னு சொல்லிட்டு போட்டுப்போம். ஸோ இந்த ஜேன்றது என்ன, ரொட்டேஷன் குவாண்டம் நம்பர், ஸ்டார்ட்ஸ் வித் 0 1 2 3. இந்த ஜேவோட வேல்யூ வந்து நம்ம இந்த ஜென்ரலைஸ்டு ஈக்குவேஷனில் போடுறப்ப, அதாவது இப்படி போடுறப்ப B J × J+1, இதில் போடுறப்ப J = 0 போடுறப்ப 0B,
j equal to 1 போடுறப்ப இது வந்து 2b அந்த மாதிரி 6b அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இது ரொட்டேஷனல் எனர்ஜி லெவல்ஸ். பட் இந்த ஒரு லெவல்லேருந்து இன்னொரு லெவலுக்கு நம்ம டிஃப்ரென்ஸ் எடுக்கிறோம். டிஃப்ரென்ஸ் எடுக்கிறப்ப இந்த 0 to 1ல ஏன்னா ரூல்ஸ் வந்து ஒன்லி இதுலேருந்து இதுக்கு தான். ஒன்லி 0 to 1, 2 to 1 இல்லை 2லேருந்து 3க்கு போகலாம். இப்போது 0 to 1க்கு வந்து எனர்ஜி லெவல் டிஃப்ரென்ஸ் வந்து 2b, 1 to 2க்கான எனர்ஜி லெவல் டிஃப்ரென்ஸ் வந்து 4b, தென் 2 to 3க்கான எனர்ஜி டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6b. அப்போது இந்த 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 நீங்கள் இந்த டெல்டா ஜே அந்த லெவலுக்கான லெவல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 0 2b 4b இது ஒன்றுக்கு இருக்க இன்டர்மீடியட் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா 2bன்ட்டு இருக்குது. இப்போ 0 to 1 2b, 1 to 2 வந்து 2b, 2 to 3யும் வந்து 2b. அதாவது இந்த டிஃப்ரென்ஸ் அப்போது ஈக்குவலி ஸ்பேஸ்டு. ஓகே, ரொட்டேஷன் லெவல்ஸ் ஆர் இப்போ ரிஜிட் ரோட்டாருக்கு வந்து ஈக்குவலி ஸ்பேஸ்டு அப்படின்ட்டு. ஓகே, ஸோ ரொட்டேஷன் ஸ்பெக்ட்ரம் rigid contains series of lines. These lines are equally spaced with the amount of 2b. இல்லை 2ன்றது bன்றது வந்து ரொட்டேஷனல் கான்ஸ்டன்ட். ஓகே, இந்த கன்வர்ஷன் இந்த ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸ் எங்கே உள்ளே வருதுன்னு பார்ப்போம். ஆக்சுவலி இந்த கார்ட்டீசியன் கோஆர்டினேட் x ஈக்குவல் டு r sin theta cos phi, y ஈக்குவல் டு r sin theta sin phi, z ஈக்குவல் டு r cos theta. ஸோ இதுதான் இந்த ஆர் வெக்டர். ஆரோட ப்ரொஜெக்ஷனுக்கு வர எக்ஸுக்கும் அந்த ப்ரொஜெக்ஷனுக்கும் இருக்க ஆங்கிள் தான் வந்து ஃபை. இந்த ஆர் வெக்டருக்கும் இந்த இசட்டுக்கும் இருக்க ஆங்கிள் தான் வந்து தீட்டா. ஸோ ஆர் தீட்டா ஃபை. இப்போ நமக்கு ஆர் வேணும்னாக்கா இந்த எக்ஸு ஒய் இசட் இது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணாக்கா நமக்கு ஆர் கிடைக்கும். தீட்டா வேணுனாக்கா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இசட் பை ஆர் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து தீட்டா கிடைக்குது. ஃபை வந்து டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸு. இந்த ஆரோட லிமிட் 0 to infinite, தீட்டாவோட லிமிட் 0 to பை, ஃபையோட லிமிட்ஸ் வந்து 0 to 2π. இதெல்லாம் மேபி ஒன் வேர்டில் கேட்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வால்யூம் எலிமெண்ட் டீட்டாவு வந்து அதாவது dx dy dzக்கு அது டீட்டோன்னு சொல்லும். அது ஆர் ஸ்கொயர் டிஆர் சைன் தீட்டா டி தீட்டா டி ஃபைன்னு சொல்லுவோம். இந்த எல் ஸ்கொயர் ஆங்குலர் மொமெண்டத்தோட ஸ்கொயர் இருக்கு இல்லையா, ஆங்குலர் மொமெண்டத்தோட ஸ்கொயர் அது டி ஸ்கொயர் டிஎக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் டி ஸ்கொயர். இந்த எக்ஸ்ஒய் இசட்டை வந்து இந்த ஆர் தீட்டா ஃபை ஃபார்மேட்டில் போட்டிங்கனாக்கா நமக்கு என்ன கிடைக்குன்னா எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஹெச் கிராஸ் ஸ்கொயர் 1 பை சைன் தீட்டா டி பை டி தீட்டா சைன் தீட்டா இன்ட்டு டி பை டி தீட்டி ஆஃப் 1 பை சைன் ஸ்கொயர் தீட்டா டி ஸ்கொயர் பை டி ஃபை ஸ்கொயர்னு வரும். ஸோ நமக்கு ஹெச்எஸ்ஐ ஈக்குவல் டு இசை இதான் வந்து ஃபேமஸ் ஷ்ராடிங்கர் ஈக்குவேஷன். இதை தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இங்கே பொட்டென்ஷியல் எனர்ஜி கிடையாது, ஒன்லி கைனெட்டிக் எனர்ஜி தான். அப்போது கைனெட்டிக் எனர்ஜி டேர்ம் தான் இந்த சை மேலே ஆப்ரேட் ஆக போகுது. ஸோ இந்த எல் ஸ்கொயருக்கான டேர்ம் வந்து முன்னாடியே நமக்கு ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸில் கொடுத்தாச்சு. ஓகே, இன்ட்டு 2i. ஸோ இதில் என்ன பண்ணுறோன்னா வந்து இந்த 2i இருக்கு இல்லையா, அது அந்த பக்கம் கொண்டு போயிடும். இந்த ஹெச் கிராஸ் ஸ்கொயர் இது எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டாக்கா மைனஸ் 2i இ ஹெச் பாருக்கு பதிலாக வந்து ஹெச் பை 2π இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். அது வந்து ஹெச் பை 4π அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஹெச் பை 4π ஸ்கொயர் ஹெச் ஸ்கொயர். ஓகே, அந்த ஈக்குவேஷன் ரீஅரேஞ்ச் பண்ணிங்கனாக்கா இதுதான் ரீஅரேஞ்ச்டு ஷ்ராடிங்கர் ஈக்குவேஷன். சாரி, கண்ட்ரோல் இசட். இதுக்கு பதிலாக இப்போ சை வந்து ரெண்டு காம்போனண்ட் இருக்குது. சை வந்து இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ஆர் காம்போனண்ட், ஒன்லி டிபெண்ட்ஸ் அப்பான் த தீட்டா அண்ட் ஃபை. ஸோ இதை வந்து செப்பரேஷன் ஆஃப் வேரியபிள் தீட்டா ஆஃப் தீட்டா ஃபை ஆஃப் ஃபை இங்கே போடுறப்ப வந்து இது என்ன ஆகும், இந்த தீட்டா பார்ட்டு இது மட்டும்தான் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், ஃபை பார்ட்டு வெளியில் வந்துடும். அதே மாதிரி இங்கே ஃபை ஸ்கொயர் பார்ட்டில் ஃபை மட்டும்தான் வந்து இங்கே டிஃப்ரென்ஷியேட் ஆகும், தீட்டா பார்ட்டு வெளில வந்துடும். ஓகே, ஸோ இதில் வந்து இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் பார்ட். ஸோ ஜென்ரலாக வந்து இது டிஃப்ரென்ஷியேட் ஓவரால் ஈக்குவேஷனை தீட்டா ஃபையால் டிவைட் பண்ணுறப்ப என்ன ஆகுனா ஓவரால் ஈக்குவேஷன் சைன் தீட்டா பை தீட்டா இன்ட்டு டி பை டி தீட்டா சைன் தீட்டா டி தீட்டா இந்த மாதிரி உங்களுக்கு சிம்ப்ளிஃபை ஆகும். ஸோ இதை வந்து இந்த தீட்டா டேர்ம்லாம் ஒரு பக்கமும் ஃபை டேர்ம்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டி ஸ்கொயர் தீட்டா இந்த இந்த ஈக்குவேஷன் இது வந்து எம்ன்னு சொல்லிட்டு வச்சு ஈக்குவேட் பண்ணி எம் ஸ்கொயர் ஃபை ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கிறாங்க. இதனோட சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா தீட்டா ஃபை ஈக்குவல் டு என் இன்ட்டு எக்ஸ்பொனென்ஷியல் ப்ளஸ் ஆர் மைனஸ் IM5. ஓகே, இதை வந்து நார்மலைஸ் பண்ணுறப்போ 1/√2π இன்ட்டு எக்ஸ்பொனென்ஷியல் ப்ளஸ் ஆர் மைனஸ் IM5 சொல்லிட்டு வரும். இந்த தீட்டாவுக்கு வந்து லெஜெண்ட்ரி பாலினாமியல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆல்ரெடி வந்து சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டருக்கு என்ன யூஸ் பண்ணோம், ஹெர்மைட் பாலினாமியல்ஸ் யூஸ் பண்ணோம். ஓகே, பாலினாமியல்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போது நம்ம
இந்த ரிஜிட் ரோட்டாரில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ஆங்குலர் மொமெண்டம் எல். அப்போ எல்லுக்கு ரிலவெண்ட்டாக இருக்க பாலினாமியல் வந்து என்னது, லெஜெண்ட்ரி. லாக்ரேவும் வரும், பட் நீங்கள் இதை ஞாபகம் வச்சுங்க, சிம்பிள் ஹார்மோனிக் ஹெர்மைட். ரிஜிட் ரோட்டாரில் ஆங்குலர் மொமெண்டம் எல் வருது, எல்லுக்கு லெஜெண்ட்ரி பாலினாமியல். ஸோ எந்த பாலினாமியல்ஸ்னு கேட்பாங்க, விச் ஆர் த பாலினாமியல்ஸ் ஆர் யூஸ்ட் இன் த அப்படி கேட்பேன். ஹெர்மைட் பாலினாமியல் இஸ் comes in the Schrödinger equation solving in harmonic oscillator, anharmonic oscillator, ரிஜிட் ரோட்டர் அப்படி கேட்குறப்ப வந்து நம்ம அதுக்கான கரெக்டான ஆப்ஷன்ஸ். அப்போ பாலினாமியல்ஸ் வச்சு கூட நமக்கு கொஷின் வரலாம். எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ இந்த தீட்டா வந்து ஜென்ரலாக என்னென்னு எழுதுறாங்கன்னா ஒய்எல்எம் தீட்டா ஆஃப் தீட்டா பார்ட்ஸ் தனியாக, 5 பார்ட்ஸ் தனியாக. ஆனால் அந்த தீட்டா வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் தி எல் அண்ட் எம். இந்த 5 பார்த்தீங்கன்னா ஒன்லி டிபெண்ட்ஸ் அப்பான் தி எம் குவாண்டம் நம்பர். ஓகே, ஸோ அப்போது ஒய் வந்து சப்ஸ்கிரிப்டில் எல், எம் வந்து பவரில் தீட்டா அண்ட் 5. ஸோ அகெயின் லாம்டா ஈக்குவல் டு எல் இன்ட்டு எல் ப்ளஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு 8π² இ இன்ட்டு ஐ பை ஹெச் ஸ்கொயர். ஓகே, இந்த இ மட்டும் நம்ம இந்த பக்கம் வச்சுக்கிட்டு, ஓகே, ஸோ இ இந்த பக்கம் வச்சுட்டு மிச்சதெல்லாம் அந்த பக்கம் அனுப்புகிறோம். எல் இன்ட்டு எல் ப்ளஸ் 1 ஹெச் ஸ்கொயர் 8π² ஐ அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, ஸோ அப்போது இந்த எல் வந்து ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் இஸ் ரீப்ளேஸ்ட் வித் ஜே, ரொட்டேஷனல் குவாண்டம் நம்பர்ன்றதுனால எல் இஸ் ரீப்ளேஸ் வித் ஜே. அப்போ ஜே இன்ட்டு ஜே ப்ளஸ் 1 ஹெச் ஸ்கொயர் பை 8π². அகெயின் நியூ பார் ஈக்குவல் டு ஹெச் பை 8π² ஐசி ஜே இன்ட்டு ஜே ப்ளஸ் 1. ஸோ சிம்பிளாக இதை நான் அந்த ஒரு டெரிவேஷன் பண்ணால் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பேராமீட்டர் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஞாபகம் வச்சோன்னா ஐ ஈக்குவல் டு மியூ ஆர் ஸ்கொயர். இது வந்து என்னது, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் டயட்டாமிக் மாலிக்யூல். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் டயட்டாமிக் மாலிக்யூல். மியூ வந்து என்னது, m1 ப்ளஸ் m1 பை m2, m1 ப்ளஸ் m2. அப்போ ஆர் வந்து என்னது, பாண்ட் டிஸ்டன்ஸ். ஓகே, ஒரு மாலிகுல் இருக்குன்னா இதனோட டிஸ்டன்ஸ் தான் வந்து ஆர். அப்போது நமக்கு மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா வேணும்னா நமக்கு என்ன வேணும், ரெடியூஸ்டு மாஸ் மியூ தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் அந்த மாலிகுலோட பாண்ட் லென்த்து தெரிஞ்சால் போதும், we can calculate the moment of inertia. தென் நம்ம என்ன ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறோம், ஹெச்எஸ்ஐ ஈக்குவல் டு இசைன்ற ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ரிஜிட் ரோட்டான்றதுனால மாலிகுல் வந்து இந்த பக்கம் ரொட்டேட் ஆகுது. அதனோட ஆக்சிஸ்க்கு இந்த ஆக்சிஸ்க்கு மேலே பர்பண்டிகுலராக இது ரொட்டேட் ஆகுது. அப்போது ரொட்டேட் ஆகுறப்ப என்னது, வி கெட் தி ஆங்குலர் மொமெண்டம் எல் ஈக்குவல் டு எம்விஆர்னு சொல்லலாம், இல்லைன்னா ஐ ஒமேகான்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, தென் அகெயின் எல் இஸ் ஈக்குவல் டு குவாண்டம் மெக்கானிக்ஸில் நான் வந்து பாலினாமியல்ஸ் போகாமையே உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் பாலினாமியல்ஸ் எல்லாம் டீட்டெயிலாக புரிஷமா புக்கில் பார்த்துக்கோங்க. நான் ஒன்லி சிம்பிளிஃபைடு வெர்ஷன் மட்டும்தான் இதில் நடத்தியிருக்கேன். ஓகே, ரூட் ஆஃப் எல் இன்ட்டு எல் ப்ளஸ் 1 இன்ட்டு ஹெச் கிராஸ், இதுதான் வந்து எல்லுக்கானது. இப்போ எல் ஸ்கொயர்னால் என்ன சொல்லுவோம், இதுக்கு ஸ்கொயர் பண்ணுறப்போ எல் இன்ட்டு எல் ப்ளஸ் 1 இன்ட்டு ஹெச் கிராஸ்க்கு ஸ்கொயர். ஓகே, இப்போ கைனெட்டிக் எனர்ஜி வந்து வேணும். இந்த கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் ரொட்டேட்டிங் மாலிக்யூலுக்கு வந்து ரொட்டேட்டிங் மாலிக்யூல் எப்படி எழுதலாம், கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் பை 2i அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஆல்ரெடி எல் வந்து என்ன சொல்லியிருக்கேன், ஐ ஒமேகாக்கு ஸ்கொயர் பை 2i அப்படி போடுறப்ப நமக்கு என்ன வரும், ஐ ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் பை 2i போடுறப்போ ஒரு ஐ, இந்த ஐ கேன்சல் அவுட் ஆகிட்டு ஆஃப் ஐ ஒமேகா ஸ்கொயர். இது இட்ஸ் லுக்ஸ் லைக் ஆஃப் எம்வி ஸ்கொயர் மாதிரி இருக்குது. இப்போது m is equivalent to moment of inertia, v is equivalent to angular velocity. ஓகே, அப்போது கைனெட்டிக் எனர்ஜி நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த மாலிகுல் ரொட்டேட் ஆகிறதுனால நமக்கு பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து 0. இப்போது நமக்கு டோட்டல் ஹாமில்டோனியன் ஆப்ரேட்டர் என்ன, கைனெட்டிக் எனர்ஜி ஆப்ரேட்டர் ப்ளஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆப்ரேட்டர். கைனெட்டிக் எனர்ஜி வந்து என்ன, எல் ஸ்கொயர் பை 2iன்னு போட்டிருக்கோம். பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து 0. அப்போ நம்மளோட ஹாமில்டோனியன் ஆப்ரேட்டர் வந்து எது மேலே ஆக்ட் ஆக போகுது, ஹெச்எஸ்ஐ ஈக்குவல் டு இசை வந்து எதில் ஆக்ட் ஆக போகுது, எல் ஸ்கொயர் பை 2i இன்ட்டு சை ஈக்குவல் டு இசை. ஸோ நீங்கள் இந்த எல் ஸ்கொயருக்கு வந்து நீங்கள்
ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸ் மூலமா வச்சு நீங்கள் சால்வ் பண்ணாலும் சரி, ஓகே. இல்லை டைரெக்டாக எல் ஸ்கொயருக்கு வந்து எல் இன்ட்டு எல் ப்ளஸ் 1 இன்ட்டு ஹெச் கிராஸ் ஸ்கொயர் பை 2i இதான் ஃபைனல் வேல்யூ வருது அப்படின்னு. ஒரு சில புக்கில் டைரெக்டாக இது எழுதியிருக்காங்க. இன்ட்டு சை ஈக்குவல் டு இ சை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போது ரெண்டு பக்கமும் சை இருக்குதுன்னா இது வந்து இதுவும் கான்ஸ்டன்ட் இதுவும் கான்ஸ்டன்ட்றப்ப ஸோ நமக்கு இந்த சையை நம்ம எடுத்துடலாம். அப்போது இ இஸ் ஈக்குவல் டு இந்த எல் வந்து கேன் பி ரீப்ளேஸ்ட் வித் ஜே. ஏன்னா ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் ஜஸ்ட் ஆங்குலர் இந்த எல் குவாண்டம் நம்பருக்கு ரொட்டேஷன் லெவல் வரப்போ வந்து ரொட்டேஷன் லெவலில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஜே யூஸ் பண்ணுவோம். வைப்ரேஷன் லெவலில் வரப்போ வி யூஸ் பண்ணுவோம். பார்ட்டிக்கல் இந்த 1D பாக்ஸ்க்கு என் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அதுக்கு வந்து பார்ட்டிக்கல் இந்த 1D பாக்ஸ்க்கு என்ன எனர்ஜி, ஈக்குவல் டு என் ஸ்கொயர் ஹெச் ஸ்கொயர் பை 8 ml ஸ்கொயர். பாக்ஸ் லென்த் வந்துடும். வைப்ரேஷன் இது சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டருக்கு எனர்ஜி என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், வி ப்ளஸ் ஹாஃப் இன்ட்டு ஹெச் பார் ஒமேகா இல்லை ஹெச் நியூ இதை கண்டுபிடிச்சிடும். அப்போது இந்த ஜே இன்ட்டு ஜே ப்ளஸ் 1 இன்ட்டு ஹெச் பாருக்கு ஹெச் பார் எப்படி எழுதலாம், ஹெச் பை 2 பைக்கு ஸ்கொயர்னு எழுதலாம், டிவைட் பை 2i அப்படின்ட்டு எழுதலாம். ஓகே. இந்த ஹெச் பை 2 பை ஸ்கொயர் நீங்கள் வந்து ஸ்கொயர் பண்ணிங்கனாக்கா என்ன வரும், E is equal to h square by 2 pi ஸ்கொயர் பண்ணால் 4 pi ஸ்கொயர் into 1 by 2i into j plus 1. ஓகே. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். h ஸ்கொயர் பை 8 pi ஸ்கொயர் i into j plus 1. இது வந்து எனர்ஜி இன் டேர்ம்ஸ் ஆஃப் எதில், ஜூல்ஸில். இங்கே வந்து நம்ம இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் என்ன கண்டுபிடிப்போம், இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேவ் நம்பரில் தான் இந்த ஸ்பெக்ட்ரம் வந்து நமக்கு ரெக்கார்ட் ஆகும். அப்போது நமக்கு இ ஈக்குவல் டு ஹெச் நியூன்னு தெரியும், ஹெச் நியூ ஈக்குவல் டு ஹெச்சி நியூன்னு சொல்லுவோம். அப்போது இந்த ஈக்கு பதிலாக ஹெச்சி நியூ போடுவோம். ஹெச்சி நியூ பார் போடுறப்ப ஹெச் ஸ்கொயர் 8 pi ஸ்கொயர் i ஜே இன்ட்டு ஜே ப்ளஸ் 1. இந்த ஒரு ஹெச்க்கு இந்த ஒரு ஹெச் கேன்சல் அவுட் ஆகிடும். மீதி இந்த நியூ பார் மட்டும் நம்ம இந்த பக்கம் வச்சுட்டு சி வந்து கீழே போயிடும். கீழே போடுறப்போ நமக்கு வர எக்ஸ்பிரஷன் வந்து என்ன, நியூ பார் இஸ் ஈக்குவல் டு ஒரு ஹெச் 8 pi ஸ்கொயர் i இந்த பக்கம் இருந்த சி கீழே வந்ததுனால 8 pi ஸ்கொயர் ஐசி ஜே இன்ட்டு ஜே ப்ளஸ் 1. இதனோட யூனிட் என்ன, சென்டிமீட்டர் இன்வர்ஸ் வேவ் நம்பர்ன்றதுனால. ஸோ இப்போ இந்த மொத்த டேர்மோட பேர் என்னன்னா, இது பேர் வந்து ரொட்டேஷனல் கான்ஸ்டன்ட் பின்னு சொல்லுவோம். b into j plus 1 நியூ பார் இன் சென்டிமீட்டர் இன்வர்ஸ். ஓகே. அப்போது இந்த ஜேனா என்னது, ரொட்டேஷனல் குவாண்டம் நம்பர். ஜேனா என்னது, ரொட்டேஷனல் குவாண்டம் நம்பர். பீனா என்னது, ரொட்டேஷனல் குவாண்டம் ரொட்டேஷனல் ரொட்டேஷனல் கான்ஸ்டன்ட். இப்போ பீனா என்னது, பி ஈக்குவல் டு h by 8 pi ஸ்கொயர் ஐசி. இப்போது இதில் எதெல்லாம் கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்ட்னா ஹெச் கான்ஸ்டன்ட், 8 கான்ஸ்டன்ட், பை ஸ்கொயர் கான்ஸ்டன்ட், வெலாசிட்டி ஆஃப் த லைட் கான்ஸ்டன்ட். நமக்கு தேவையான ஒரே இன்புட் வந்து எங்கே போகும்னா ஐயில் போகும். ஐனா என்னது, ஐ ஈக்குவல் டு மியூ ஆர் ஸ்கொயர். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்சிசிஎல் சொல்லிட்டாக்கா நீங்கள் தான் அதனோட மியூ கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்சிசிஎலோட இதனோட வேல்யூ வந்து 1.008 சொல்கிறாங்க. இந்த குளோரினோட அட்டாமிக் வெயிட் வந்து 35.45 கொடுக்குறாங்க. ஜெஸ்டன்ஜல் இல்லை 35.5 கொடுக்குறாங்க. அப்போது ரெடியூஸ்ட் மாஸ் என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த ரெண்டு இது M1 இது M2 வச்சு இதை கண்டுபிடிக்கணும். தென் ஹெச்சிஎலோட பாண்ட் டிஸ்டன்ஸ் கொடுக்கணும். ஆர் கொடுத்தாங்கன்னா அதிலிருந்து நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மியூ ஆர் ஸ்கொயர் கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி இந்த கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாக்கா இது எல்லாமே கான்ஸ்டன்ட். ஸோ பிக்கான ஒரு வேல்யூ வந்து வரும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டர் இன்வர்ஸ். இப்போ இந்த பி வந்து இட் கிவ்ஸ் தி ஒரு பாண்ட் லென்த்து, அந்த ஒரு பாண்ட் ஸ்ட்ரென்த், அந்த ஒரு இதை பற்றி இது கொடுக்குது. ஓகே. ஸோ அப்போது நம்ம ரொட்டேஷன் ஒரு ஸ்பெக்ட்ராலேருந்து ஒன்று நம்ம பார்ப்போம். இப்போது லைக் இப்போ வைப்ரேட்டிங் மாலிக்யூல் அப்படின்றப்ப வந்து சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டரில் அந்த வைப்ரேஷன் எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கும்,
ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்கஹால்னா 3000 சென்டிமீட்டர் இன்வெர்ஸ், கார்பனில் குரூப்னா 1750. அந்த மாதிரி வந்து ஒரு பாண்ட் ஸ்ட்ரெச்சுக்கும் அது டபுள் பாண்டா ட்ரிபிள் பாண்டா அப்படின்றத பொறுத்து யூ ஹாவ் ஃப்ரீக்வன்சி. அதே மாதிரி இந்த பி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட் கிவ்ஸ் தி பாண்ட் லென்த் about bond information about the two atoms. அதுதான் வந்து ரொட்டேஷன் கான்ஸ்டன்ட். ஓகே, அப்போது நம்ம சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டரை எதில் படிப்போம்? வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் படிப்போம். வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில். இதே வந்து இந்த ரிஜிட் ரோட்டரை எதில் படிப்போம்? ரிஜிட் ரோட்டரை வந்து ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் படிப்போம். ஓகே, வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி எந்த ரீஜனில் வந்து அப்சர்வ் ஆகும்? இது வந்து ஐஆர் ரீஜனில். அப்போ ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. ரொட்டேஷனல் வந்து நமக்கு எந்த ரீஜனில் வந்து அப்சர்வ் ஆகும்? மைக்ரோவேவ். ஓகே, இந்த ரீஜனில் தான் நமக்கு வந்து ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரா வந்து. அப்போது நம்ம எனர்ஜி லெவல்ஸ் ஜென்ரலாக இந்த எலக்ட்ரானிக் எனர்ஜி லெவல்ஸ் வந்து இப்படி இருக்குன்னா, இது வந்து E1 எலக்ட்ரானிக் எனர்ஜி லெவல்ஸ், E2ன்னு வச்சாக்கா இதுக்கு குட்டி குட்டியாக வந்து வைப்ரேஷன் லெவல்ஸ் வந்து இருக்கும். இதுக்குள்ளே வைப்ரேஷன் V1 V2, இதுக்கும் V1 V2ன்னு இருக்கும். ஓகே, V3. அப்போ இதுக்கும் சின்னது தான் வந்து இந்த ரொட்டேஷன் லெவல்ஸ். ரொட்டேஷன் லெவல்ஸ் ஒரு வைப்ரேஷன் லெவல். அப்போது இருக்கிறதுலே ரொம்ப சின்ன லெவல் E வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு எலக்ட்ரானோட எனர்ஜி, அதாவது E டிரான்ஸ்லேஷனல், E ரொட்டேஷனல், E வைப்ரேஷனல் ப்ளஸ் E எலக்ட்ரானிக். ஓகே, இதில் இருக்கிறதுலே பெருசு எதுனா E எலக்ட்ரானிக் ரொம்ப பெருசு. அதுக்கடுத்து E வைப்ரேஷனல், அதுக்கடுத்து E ரொட்டேஷனல், அதுக்கடுத்து தான் E டிரான்ஸ்லேஷனல். ஸோ இந்த டிரான்ஸ்லேஷனில் தான் நம்ம பார்ட்டிக்கல் இந்த 1D பாக்ஸ் அந்த மாதிரி மாடலில் இப்போ 1D பாக்ஸ் 3D பாக்ஸ் ரொட்டேஷனல் வந்து ரிஜிட் ரோட்டார், நான் ரிஜிட் ரோட்டார். வைப்ரேஷனுக்கு சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர். எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ராலஜி வந்து நம்ம ஜென்ரலாக வந்து இந்த ஐன்ஸ்டீன் ஏபி கோஎஃபிஷியன்ஸ் அந்த மாதிரி பாண்ட் லைக் ஒரு இந்த லெவலுக்கு எலக்ட்ரான் போச்சுன்னா என்ன ஆகும், ஸோ அந்த மாதிரி படிப்போம். ஓகே, ஸோ ஆக்சுவலி அப்போ நம்ம ஸ்ட்ராடிங்கர் ஈக்குவேஷன் HSI = ESI இந்த ஈக்குவேஷன் தான் எல்லாத்துக்குமே. ஸோ மேக்ஸிமம் கைனெட்டிக் எனர்ஜி வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு எப்படி இருக்கும்? ஒன்று P²/2m இருக்குது, இல்லை 12mv² இருக்குது, இல்லைனா வந்து L²/2I இருக்குது. ஓகே, இதுதான் கைனெட்டிக் எனர்ஜி. ஆனால் பொட்டென்ஷியல் எனர்ஜி தான் சிஸ்டம் பொறுத்து மாறுது. ஃபார் எக்ஸாம்பிள் 1D பாக்ஸ்னால் என்னது? 1D பாக்ஸ் அண்ட் 3D பாக்ஸில் பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம்? லைக் அந்த பிட்வீன் அந்த ரீஜனில் நம்ம வந்து V = 0ன்னு எடுத்திருக்கோம். அதுக்கு மேலே போடுறப்ப இன்ஃபைனைட்னு எடுத்திருப்போம். ஓகே, இதே வந்து சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டரில் பொட்டென்ஷியல் எனர்ஜி என்னென்னு எடுத்திருப்போம்? 12kx² எடுத்திருப்போம். ஓகே, அகெயின் நம்ம ரிஜிட் ரோட்டாரில் பொட்டென்ஷியல் எனர்ஜி என்னென்னு எடுத்திருக்கோம்? பொட்டென்ஷியல் எனர்ஜி V அகெயின் 0ன்னு எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ இந்த டேர்ம்ஸ் மாற உள்ளே நீங்கள் என்ன மாதிரி டேர்ம் போடுறீங்கன்றதை பொறுத்து நம்மளோட ஸ்ட்ராடிங்கர் ஈக்குவேஷனுக்கே வி கெட் த சொல்யூஷன். ஃபார் எக்ஸாம்பிள் 1D பாக்ஸ்க்கு நமக்கு என்ன சொல்யூஷன் இருந்துச்சு? E = n²h²/8ml², where L is the box length, n is the எந்த லெவலில் வந்து எந்த பார்ட்டிக்கல் வந்து எந்த லெவலில் இருக்குது, கிரவுண்ட் ஸ்டேட்டா ஃபஸ்ட் லெவலாக அந்த மாதிரி. ஓகே, அதே மாதிரி 3D பாக்ஸ்க்கு NX NY அந்த மாதிரி பிரித்து போட்டிருந்தோம். தென் சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டருக்கு E வந்து என்னென்னு பார்த்தோம்? வைப்ரேஷன் குவாண்டம் நம்பர் +12 × hν இல்லைனா h⁻ω, இதுதான் பார்த்தோம். ஓகே, இப்போது ரிஜிட் ரோட்டாருக்கு என்ன வந்துச்சு? அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் நியூ பாரில் என்ன வந்துச்சு? BJ × J+1 இன் சென்டிமீட்டர் இன்வெர்ஸ். இதே எனர்ஜியில் ஈயில் போடுறப்ப அது என்ன வந்துச்சுன்னா h/h²/8π²I J × J+1 இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜூல்ஸில். ஓகே, இப்போது இதுக்கு நம்ம செலெக்ஷன் ரூல்ஸ்லாம் வரும். ஃபார் சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டருக்கு செலெக்ஷன் ரூல் ΔV = +or-1. அதேமாதிரி ரிஜிட் ரோட்டாருக்கும் செலெக்ஷன் ரூல் ΔJ = +or-1 அப்படின்றத வந்து. ஸோ இது எல்லாமே வந்து எக்ஸாக்டாக நம்ம HSI = ESI வந்து எந்தெந்த சிஸ்டத்துக்கு சால்வ் பண்ணியிருக்கோம் நம்ம சொன்ன மேலே 1D பாக்ஸ், 3D பாக்ஸ், ரிஜிட் ரோட்டார். ஓகே, அதுக்கடுத்து வந்து சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர், தென் அப்புறம் ஹைட்ரஜன் ஆட்டம். பட் ஹைட்ரஜன் ஆட்டம் PGTRB சிலபஸில் இல்லை, பட் TNTRBயில் இருக்குது. ஓகே,
ஸோ மேபி டைம் இருந்தால் ஹைட்ரஜன் ஆட்டத்தை எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்கன்னு அதையும் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகே. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து என்ன பண்ணோம், நம்ம எக்ஸாக்டாக இது வந்து எக்ஸாக்ட்லி சால்வபிள் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாக்ட்லி சால்வபிள் ஷ்ராடிங்கர் ஈக்குவேஷன்ஸ் இந்த 1D பாக்ஸ் சால்வ் பண்ணலாம், 3D பாக்ஸ்க்கு சால்வ் பண்ணலாம், ரிஜிட் ரோட்டாருக்கு சால்வ் பண்ணலாம், சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டருக்கு சால்வ் பண்ணலாம், ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு சால்வ் பண்ணலாம். தென் பியாண்ட் த ஹைட்ரஜன் ஆட்டம் என்னது, எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் வந்துடும், தென் புரோட்டான் எலக்ட்ரான் அட்ராக்ஷன் வரும். ஸோ இந்த மாதிரி கப்ளிங் டேர்ம்ஸ்லாம் வர்றதுனால என்ன ஆகும், அந்த ஷ்ராடிங்கர் ஈக்குவேஷன் நம்மளால் சால்வ் பண்ண முடியாது. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், வி ஆர் ஜஸ்ட் கோயிங் வித் தி அப்ராக்சிமேஷன் மெத்தட். ஸோ இதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். Okay, so hope you understood this rigid rotor part. So I only referred from the Puri Sharma book, Physical Chemistry, Principles of Physical Chemistry, Puri and Sharma book. Okay, so hope you understood this part. So ரொம்ப 10 மார்க் லெவல் ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸ்னால் அதை ஒரு தடவை நீங்கள் கொஞ்சம் புக்கில் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அது பார்க்க கொஞ்சம் வேகாக இருக்குது. பட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து நீங்கள் இல்லை ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி லெவலில் கேட்குறாங்கன்னா டைரெக்டாக கைனெட்டிக் எனர்ஜி போயிட்டு தென் பி வர வச்சுட்டு தென் ஒரு லெவலுக்கும் அந்த பி கால்குலேட் பண்ணிட்டு இந்த டிஃப்ரென்ஸ் டெல்டா நியூ இருக்கு இல்லையா, ஒரு லெவலுக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணணும் டெல்டா ஜே. ஸோ அது வந்து ஈக்குவலி ஸ்பேஸ்டாக இருக்கும் இந்த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் ரிஜிட். ஸோ ரொட்டேஷன் ஸ்பெக்ட்ரம் ஃபார் ரிஜிட் மாலிகுலுக்கு வந்து லைன்ஸ் ஆர் ஈக்குவலி ஸ்பேஸ்ட். ஓகே, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.